இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிற கரிமலை அறுபடையப்பன் முருகர் கோயிலுக்கு வந்திருக்கிறோம். அங்கே போனதும் முதல்ல பஞ்சமுக ஹேரம்ப கணபதியோட ஆலயம் இருக்குது. இயற்கை சூழ்ந்த இடத்துல இந்த கோயிலில் அமைஞ்சிருக்கிறதால ரொம்ப மனசுக்கு அமைதியாகவும் நிம்மதியாகவும் இருக்குது. முதல்ல பஞ்சமுக ஹேரம்ப கணபதி கோயிலுக்குள்ளே போனதும் நிறைய வேண்டுதலோட மக்கள் வந்து நிறைய தேங்காய் கட்டி இருந்தாங்க. எதுக்காகன்னு நம்ம கேட்டப்ப அதில் குழந்தை இல்லாதவங்க, கல்யாணம் ஆகாதவங்கெல்லாம் வேண்டுதலுக்காக தேங்காய் கட்டியிருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் விநாயகரை தரிசனம் பண்ணிவிட்டு உள்ளே போனதும் அறுபடையப்பனோட கோயிலுக்கு போனோம். அங்கே முதல்ல பிள்ளையாருக்கு கற்பூரம் ஏற்றி கும்பிட்டுட்டு உள்ளே போனதும் மூலவரை தரிசனம் பண்ணிவிட்டு சுற்றி வர வழியில் அறுபடை முருகனையும் தரிசனம் பண்ணிவிட்டு அவ்வளோ மனசுக்கு அமைதியாகவும் சந்தோஷமாகவும் மன நிறைவாகவும் இருந்தது. சுற்றி வரும்போது கல்லால் ஆன ஒரு தூண்களையும் பார்க்கும்போது பழைய கால நினைவு வருது. கல்லாலான தூண்கள், கல்லாலான தேர்கள், அந்த அபிஷேகம் பண்ண வெளியே வர தண்ணி கூட கல்லால் ஆன பீடத்தோடவும் அவ்வளோ அழகாக காட்சி தந்திருக்கு அந்த கோயில். பழமையை உணர்த்துற அளவுக்கு நல்ல அழகான கோயிலை கட்டியிருக்காங்க. கருங்கற்கள் இழைச்சி அதில் கட்டியிருக்கிற கோயிலை பார்க்க இன்னும் பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்குது. பார்த்துட்டு அப்படியே வரும்போது கோயிலுக்கு கீழே பாதாள கோயில் இருக்காங்க. பாதாள சிவனை போய் தரிசனம் பண்ணிவிட்டு அந்த சிவனுக்கு நாமளே ஆராதனை பண்ணலாம். ஆராதனை பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து தியானம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் மேலே முருகன் தரிசனம் பண்ணிவிட்டு அரோஹரா சொல்லிவிட்டு வெளியே வந்தோம். அந்த பிறகு இந்த கோயில் லொக்கேட் ஆகிருக்கிற இடம் திருவள்ளூர் மாவட்டம் கோபாலபுரம் புதூர் கிராமம். அதுலேருந்து ஷோலிங்கர் டு சித்தூர் போகிற வழியில் அமைஞ்சிருக்கு இந்த கோயில். அப்படியே பார்த்தீங்கன்னா பொன்னையிலேருந்து ஒரு 30 மினிட்ஸ் ட்ராவல் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா திரும்ப போகணுன்னு தோணும். அந்தளவுக்கு அமைதியாகவும் ரம்யமான சூழல்லையும் மனசுக்கு ரொம்ப நிம்மதியை கொடுக்குற மாதிரி இருக்குது இந்த கோயில். நீங்கள் இந்த கோயிலுக்கு போய் விசிட் பண்ணி இருந்தீங்கன்னா உங்களோட அனுபவத்தையும் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆனால் போயிட்டு வந்துட்டு இந்த கோயிலோட சேர்த்து பற்றியும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.